கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. ஆமென். நாம் நமது வீட்டிற்கு வருகிறதான நமக்கு பிடித்த விருந்தாளியை அன்பாய் பேசி கனப்படுத்தி வரவேற்கிறோம். அதன் பின்பு சற்று களைப்பு நீங்க தண்ணீர் கொடுப்பது வழக்கம். அதன் பின்பு அவருக்கு காஃபி டீ ரெடி பண்ணி கொடுக்கிறோம். வெறுமையாக அப்படியே கொஞ்சம் கொடுக்காமல் சற்று அதனுடன் பால் மற்றும் சர்க்கரை அளவாக போட்டு பின்பு தான் முழுமையாக காஃபி அல்லது டீயாக மாற்றி அவருக்கு கொடுக்கிறோம். அவருடன் குடும்பமாக உரையாடுகிறோம். சர்க்கரை போடாத, பால் போடாத, கொஞ்சம் கலக்காத காஃபியா டீயோ முழுமையை பெறாது. நாம் தேவ பக்தியுடன் ஒரு நல்வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டுமே போதாது. சபை கூடுதல் வேண்டும் என்பார்கள் சிலர், மற்றும் சிலர் பாடல் துதி மட்டும் போதும் என்பார்கள். அது ஆவி என்ற பெயரில் துள்ளி குதித்து வேர்த்து விறுவிறுத்து வந்தாலே மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறார்கள் சிலர். தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்த வாழ்க்கையில் சபை கூடி வந்தால் போதாது. பாடல் பாடி ஆராதனை நேரத்தில் துள்ளி குதித்து விட்டு வீடு திரும்பினால் மட்டும் போதாது. வீட்டிற்கு வந்த விருந்தாளியை அழைத்து அவருடன் பேசாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் விருந்தாளியுடன் அன்பாய் பேசி நேரம் ஒதுக்க வேண்டும். அவருடன் வீட்டிற்குள் வந்த விருந்தாளியை வைத்து நீங்கள் உங்கள் வேலையை செய்ய முடியாது அல்லவா? பிரியமானவர்களை, வீட்டிற்குள் வந்த விருந்தாளியை அழைப்பது போன்று மகா கனத்துக்குரிய தேவாதி தேவனை அழைத்து கனப்படுத்தி அவருடன் உரையாட வேண்டும். உரையாடி அன்பாய் பேச வேண்டும். அவருடன் உரையாடி மகிழ வேண்டும் என்பது. ஜெபித்து வசனங்களை தியானிப்பது நேரங்களை கடவுளுடன் செலவிடும் நேரமாகும். வீட்டிற்கு அழைப்பது என்பது துதித்து பாடுவது, ஒரு பாடி வரவேற்பது ஆகும். அது மட்டும் போதாது. தேவன் விரும்புகிற மாதிரியின் ஜீவியமும் நம்மிடம் காணப்பட வேண்டும். இவைகளில் ஒன்று மட்டும் போதாது, இரண்டுமே காணப்பட வேண்டும். இதையே ஏசாயா தீர்க்கதரிசி தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது என்கிறார், வருத்தப்படுகிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.